ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம வீட்டில் தங்க நகை சேர வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களா? அப்படின்னா நீங்கள் தங்கத்துடன் நான் சொல்கிற இந்த பொருட்களை சேர்த்து வையுங்கள். உங்கள்கிட்ட தங்க நகை சேர்ந்து கொண்டே இருக்கும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத நான் பதிவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் என்று சொன்னதும் தங்கம் போல் முகம் பிரகாசிக்கும் பெண்களுக்கு இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள்ங்க. தங்கம் 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 சொல்லிட்டு பெண்களுக்கு தங்கம் எவ்வளோதான் வாங்கி கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தங்கத்தோட மோகம் அதிகமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆசைக்காக சேர்ப்பதற்கு பதிலாக தங்கள் சேமிப்புக்காக சிறுக சிறுக சேர்த்து வைப்பாங்க. இதெல்லாம் யார் செய்வாங்க? பெண்கள் தான் செய்வாங்க. அவ்வாறு சேர்த்து வைத்தாலும் பலரால் அந்த தங்கத்தை நிலையாக தங்களிடம் வைத்திருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தங்களிடம் இருக்கும் தங்கத்துடன் நான் சொல்கிற இந்த 3 பொருட்களை சேர்த்து வையுங்கள். தங்கம் கண்டிப்பாக சேரும். நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகளால் கூட நமக்கு தங்கம் சேர்வது தடைபடும். தங்கத்தை நாம் அணிந்த பிறகு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம்? தங்கம் வைக்கும் பெட்டியில் வச்சிடுறோம். வெளியில் போட்டு போகிறோமா, அப்படியே கழட்டி வச்சிடுறோம். இதுவும் தங்க தோஷம் நமக்கு ஏற்படுத்தும். இந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு தங்கம் சேராது. இதுவும் ஒரு தவறு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தங்க தோஷத்துலேருந்து நம்ம நிவர்த்தி பெறணும் அப்படின்னா, நீங்கள் போட்டுட்டு போயிட்டு வரீங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து உப்பு கலந்த மஞ்சளும் உப்பு கலந்த நீரில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கணும். இது ஃபஸ்ட்டு. செகண்டு, நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த நகைலாம் இருக்கு இல்லையா, அந்த நகையை அப்படியே எடுத்து நம்ம ஒன்று மேலே போட்டிருப்போம், மேலே வச்சுருப்போம். அந்த மாதிரியும் நம்ம செய்யக்கூடாது. தங்கத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேரடியாக அப்படியே எடுத்து பீரோவில் வைக்கிறது, ஏதாவது ஒரு லாக்கர் இருந்தால் லாக்கரில் வைக்கிறது, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தங்கம் வந்து அந்த பீரோவில் உரசக்கூடாது. பீரோங்கிறது இரும்பு, தங்கம்ன்றது ஒரு குரு பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது. பீரோ இரும்புன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது. அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் அப்படியே வைக்கக்கூடாது. இல்லை நீங்கள் லாக்கர் வச்சுருந்தா லாக்கர்லேயும் அப்படியே வைக்கக்கூடாது. அதுக்கு கீழே ஒரு தடுப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு சிவப்பு கலர் துணியை விரித்து அதற்கு மேல்தான் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா நகை, அந்த டிசைனாக செயினோ கம்மலோ ஏதோ ஒன்று, அதை வந்து பீரோக்கு மேலே ஒரு சிவப்பு கலர் துணியை விரிச்சிடுங்க. அதுக்கு மேலே இந்த தங்கத்தை வச்சுருங்க. இது செகண்ட் பாயிண்ட். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதான் உங்ககிட்ட நகை அதிகமாக சேரும். அதோட தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நகை நம்மக்கிட்ட சேர்ந்துட்டே வரணும், நகை ரொம்ப சேரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பணம் நிறைய சேரணும். பணத்திற்குரியவராக திகழ்பவர் யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு மிகவும் பிடித்தது எது? வாசனை நிறைந்த பொருட்கள். எந்த இடத்தில் நறுமணம் வீசுகிறதோ அந்த இடத்தில் சுக்கிர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் வீட்டிருப்பார்கள் அப்படின்றது ஐதீகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நகை நமக்கு சேரணும் அப்படின்னா பணம் பெருகணும். பணம் பெருகணும்னா இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் 3 பொருள். 3மே மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கிர பகவானுக்கும் பிடித்த பொருள். எல்லாமே எளிமையாக நம்ம வீட்டிலே இருக்க பொருள். என்னென்ன பொருள் அப்படின்னா, பச்சை கற்பூரம், துளசி, ஏலக்காய். பச்சை கற்பூரம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. ஏலக்காய், துளசியெல்லாம் நமக்கே தெரியும். துளசி வந்து நீங்கள் பெருமாள் கோயில் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும். இல்லை வீட்டில் இருக்குன்னா பறிச்சுக்கோங்க. அதுவும் பெருமாள் கோயில் துளசின்னா தான் அதுக்கு பவரே அதிகம். ஏலக்காய் நம்ம எப்படியும் நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கும். இந்த 3 பொருள் தாங்க நமக்கு முக்கியமாக தேவை. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 3 பொருளுமே பச்சை கற்பூரம், துளசி, ஏலக்காய், இது 3மே ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். அதே போல் வாசனையும் அதிகமாக கொண்டது தான் இந்த பொருட்கள். அதாவது இந்த இடத்துல பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இது எல்லாமே வந்து பச்சை கலரில் இருக்குங்க. ஏலக்காய் வந்து பச்சை கலரில் இருக்கிற மாதிரி ஏலக்காவை பார்த்து வைங்க. கலர் வந்து மாறி இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஏலக்காய் வைக்காதீங்க. ஏன்னா பச்சை அப்படிங்கிறது குபேரனுடைய ஆதிக்கம் பெற்ற கலர். ஸோ நீங்கள் இங்கே மகாலட்சுமியையும் நீங்கள் வசியப்படுறீங்க, சுக்கிர பகவானையும் வசியப்படுறீங்க, அதே மாதிரி குபேரனையும் வசியம் பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட பணம் கண்டிப்பாக தட்டு தடுமாறி கூட நிற்காது.
தங்கு தடை இல்லாமல் நமக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும். பண வரவு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெட் கலர் துணி வேறு நம்ம வந்து ஏற்கனவே பீரோவில் போட்டு வச்சுருக்கோம். அப்போது இதெல்லாம் சேரும் பொழுது நமக்கு அங்கே பாசிட்டிவிட்டி அதிகமாகும். பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். அங்கே வாசனை நிறைந்த பொருட்கள் வேறு நம்ம அங்கே வைக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா, இது எல்லாமே சுக்கிர பகவானுக்கு பிடித்தது, மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தது, குபேர பகவானுக்கும் பிடித்தது. இப்போ இந்த இடத்துல நம்ம செய்கிற எளிமையான விஷயம்தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையுமே துளசி, ஏலக்காய், அந்த பச்சை கற்பூரம் மூணுத்தையும் கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட, ஏன்னா கண்ணாடிலாம் வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்தது. உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லை அப்படின்னா அகல் இருக்கு இல்லையா, புதுசாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ண அகலாக இருக்கக்கூடாது. புது அகலாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. அதில் கூட ஏன்னா மண், அதனால் அதில் போட்டுக்கோங்க. போட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சு ப்ரே பண்ணிவிட்டு அதில் அந்த அகலில் இல்லை கண்ணாடி பவுல் எது இருந்தாலும் ஓகே, அதில் வந்து பச்சை கற்பூரம் நல்ல பெரிய துண்டாக போட்டுக்கோங்க, துளசி இலை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏலக்காய். கணக்கெலாம் கிடையாதுங்க, உங்களுக்கு எத்தனை வேணுமோ வாசனையாக இருக்கணும்ல, அள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. வச்சுட்டு மனதார உங்களுடைய பூஜை ரூமில் வச்சு ப்ரே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லாக்கரில் வச்சுருக்கீங்க இல்லையா, நகை வைக்கிற லாக்கர் இருக்கு இல்லையா, பணம் வைக்கிற லாக்கர், அந்த இடத்துல எத்தனை வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து பணம் ஒரு இடத்துல வைப்பேன், நகை ஒரு இடத்துல வைப்பேன் அப்படின்னா ஓகே. இங்கே ஒரு பணம் வைக்கிற இடத்துல ஒரு இந்த மாதிரி செஞ்சு வைங்க. அதே மாதிரி நகை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒன்று இதே மாதிரி செஞ்சு வைங்க. இந்த மாதிரி புது அகலில் தாங்க வைக்கணும், பழைய அகலில் வைக்கக்கூடாது. அந்த இடத்துல வச்சு விட்ருங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வைக்கும்பொழுது பச்சை கற்பூரமும் துளசியும் அந்த ஏலக்காயும், ஏலக்காய் நல்லா பெரிய ஏலக்காய், உள்ளே நிறைய சீடு இருக்க மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது உள்ள வாசனையாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீடோட வாசனை கமகமன்னு இருக்கும். இந்த மாதிரி அந்த இடத்துல இந்த 3 பொருட்களும் சேர்ந்து பணம் வைக்கிற இடமோ இல்லை நகை வைக்கிற இடமோ அதில் வாசனை வரும் பாருங்க. அந்த வாசனையில் சுக்கிர பகவான், மகாலட்சுமி தாயார், குபேர பகவான் மயங்கி விடுவாங்க. நம்ம வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கும் யோகம் வரும். தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ இதை எப்போ மாற்றணும் அப்படின்னா, பச்சை கற்பூரம் நீங்கள் அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. பச்சை கற்பூரம் நாளாக நாளாக அது அப்படியே கரைஞ்சிடும், காற்றுல கரைஞ்சி போயிடும். துளசி வாடிடும், ரொம்ப காஞ்சா கூட அதோட பவர் இருக்குங்க, அதனால் கவலைப்பட தேவையில்லை. அதே மாதிரி ஏலக்காவும் அதோட கலர் வந்து மாறிடும், அந்த வாசனைலாம் வெளியில் போயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்மெல் இல்லை அப்படின்ற மாதிரி காலகட்டம் வரும்பொழுது அதை எடுத்து கால்படாத இடம் இல்லை செடி இருந்தால் செடியில் போட்டுடுங்க. போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி புதுசாக வாங்கி அந்த அகல் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கண்ணாடி பவுல்னா ஓகே, அதே யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த 3 பொருட்கள் மட்டும் நீங்கள் வந்து அதோட வாசனை போயிட்ட பிறகு நீங்கள் புதுசாக வாங்கி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அனைவரின் இல்லங்களிலும் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களை தங்கத்துடன் சேர்த்து வைப்பதன் மூலம் ஸ்வர்ணலக்ஷ்மியை நாம் வீட்டில் அழைப்பதற்கு சமம். இந்த மாதிரி பண்ணால் ஸ்வர்ணலக்ஷ்மியே நம்ம வீட்டில் குடியேறுவாள் அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் எளிமையான இந்த பொருட்களை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் ஸ்வர்ணலட்சுமி குடியேறுவாள். உங்ககிட்ட ஸ்வர்ணம், அதாவது தங்கம் கண்டிப்பாக சேர ஆரம்பிக்கும். அடகு கடைக்கெலாம் போகாது. நம்பிக்கை இருந்தால் செஞ்சு பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.